ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐக்கூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணுற எல்லா பட்ஜெட்லேயும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸோடு தான் லான்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 18,000 பட்ஜெட்டில் ஐக்கூ Z9s வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2024 லான்ச் ஆன எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து கொடுக்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா IP ரேட்டிங் ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா IP64 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து தண்ணி கட்டுறதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஸ்காட்ச் சென்சேஷன் UP கிளாஸ் வந்து பேக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7.49 mm தான். ஸோ ரொம்ப ஸ்லிம்மான திக்னஸ்ன்னு சொல்கிறாங்க ஐக்கூ வந்து. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா 5500 mAh ஹெவி பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. உங்களுக்கு சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே கிடச்சிரும். இந்த ஐக்கூ Z9s டிசைனை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்லி ஃப்ரெண்ட்லியும் அந்த கலர் அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த விவோ V40 சீரிஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னா விவோட கம்பெனி தானே ஐக்கூ. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. டைட்டானியம் கிரே அப்புறம் வந்து ஆக்சி கிரீன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா 6.77 inch 120 Hz 3D curved AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் வந்து HDR சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி Amazon Prime அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த டிஸ்பிளே. 2160 PWM டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 182 கிராம். ரொம்ப ஒரு லைட் வெயிட் தான், அதிகமான வெயிட்லாம் இல்லை. டுவல் ஸ்டீரியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 300% வரையும் உங்கள் வால்யூம் வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வால்யூம் வைஸ் ஆகட்டும், டிஸ்பிளே வைஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபோன். இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட் டச் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் ஃபோன் வந்து லைட்டாக தண்ணி பட்டிருக்கு, இல்லைன்னா மழையில் நனைஞ்சிருக்குன்னா உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு லேகுமே இருக்காது. இந்த ஃபோனோட பிரைட்னஸ் வந்து 1800 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 7300 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 4nm ப்ராசர் இது ஒரு அட்டிடியூட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்கா 7,20,000க்கு மேலே இருக்குது. ரொம்பவும் வந்து இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராசர் தான். உங்களுக்கு கேமிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்கன்னாக்கா LPDDR4X ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட. ரேம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8GB கிடைக்கும், 12GB கிடைக்கும். ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து 128GB கிடைக்கும், 256GB கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமிங்க்குன்னே நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா கேமிங் மோடுன்ற ஒரு eSport மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக நீங்கள் வந்து கேம் ஆட முடியும். அதுவும் இல்லாமல் மோஷன் கண்ட்ரோல், டிஸ்டச் கண்ட்ரோல், கால் நோட்டிஃபிகேஷன் வந்து பிளாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் 2000 Hz வந்து இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வந்து 4D கேம் வைப்ரேஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ஃபியூச்சர்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேமிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட கேமரான்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சலோட கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து 180p வரையும் தாராளமாக நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சல் Sony IMX82ன்ற ஒரு கேமரா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸும் கொடுக்குறாங்க. ஐக்கூ Z9ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆரோ லைட்டிங்கும் கொடுக்குறாங்க, அதாவது ஸ்டூடியோ லைட். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் கால்க்கெல்லாம் வந்து பிளிங்க் பண்ணும். அந்த ஃபீச்சரும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டச் வாய்ஸ் 14 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 14 சப்போர்ட்டோட. அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 years Android அப்டேட்டும் 3 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ரொம்ப இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப நல்ல ஒரு அப்டேட் தான். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஃபார் மல்டி டாஸ்கர்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம். மினி விண்டோ, மல்டி விண்டோ, ஸ்மார்ட் ஸ்லைடு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்லாம் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா AI ஃபீச்சர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. AI இரேசர் இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு பேக்கில் வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்கனாக்கா அவங்கள அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டா போதும், அதை அப்படியே டிலீட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் AI ஃபோட்டோ என்ஹான்ஸ்ன்ற ஃபீச்சர் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டியே இல்லாத ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து குவாலிட்டியாக நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாவே இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு Wi-Fi 6, Bluetooth 5.4 இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. Type-C தான் இந்த ஃபோன் வந்து ரெண்டாவது. 2 டுவெல் நேனோ சிம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மெமரி கார்டு சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபோனில் வந்து FM சப்போர்ட்டும் இருக்குது. இதோட ப்ரீ புக்கிங்லாம் அமேசானில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட அஃபிஷியல் சேல் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 29 ஆகஸ்ட் 12 PM தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னாக்கா நிறைய பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த 18 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்பவும் வர்த்து. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களான்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து ஐக்கூ Z9s Pro பற்றி நான் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.